வாழ்க வளமுடன். வானம் வசப்படும். வானத்தை வசப்படுத்திய ஒரு மனிதர் கடந்து வந்த பாதையில் பயணிப்போம் வாருங்கள். ஊர்க்குருவி பருந்தாகாது. ஊர்க்குருவி பருந்தாகாது என்ற பழமொழியினை இன்று ஒரு ஊர்க்குருவி பருந்தாக மாறி அதை பொய்யாக்கி இருக்கின்றது. அந்த ஊர்க்குருவி நம் இந்திய தேசத்தின் கடைக்கோடியில் குமரி மாவட்டத்தில் நாகர்கோவிலை அடுத்த வடிவேஸ்வரம் என்னும் ஊரில் கேசவன் சீதாலட்சுமி இணையவருக்கு 4வது மகனாக பிறந்தது அந்த குருவி. அந்த குருவிக்கு ஹரிஹரன், சுப்பிரமணியன் என்ற அண்ணன்களும் சரஸ்வதி என்ற சகோதரியும் கொண்டு அன்பின் படைசூழ வளர்ந்தது அந்த குருவி. பிறந்து வளர்ந்த நாகர்கோவில் தன்னுடைய 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து முடித்தது அந்த குருவி. பள்ளி படிப்பு முடித்தவுடன் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் என்று எண்ணிய பொழுது குடும்பமே வணிகவியல் குடும்பம் என்பதால் தானும் வணிகவியல் துறையை தேர்ந்தெடுத்தது அந்த குருவி. தன்னுடைய இளங்கலை வணிகவியலை பைனர் குமாரசாமி கல்லூரியில் தொடர்ந்தது அந்த குருவி. திறமைசாலி குருவி அல்லவா, அதனால் படிக்கும் பொழுது பல்கலைக்கழகத்தின் முதல் மாணவராக வலம் வந்து கொண்டது அந்த குருவி. தன்னுடைய முதுகலை வணிகவியலை சென்ட் ஹிந்து கல்லூரியில் படித்தது அந்த குருவி. படிக்கும் பொழுது தங்க பதக்கத்துடன் பல்கலைக்கழக வளாகத்தை வலம் வந்தது அந்த குருவி. கல்லூரி படிப்பை முடித்தவுடன் வேலைக்காக சென்னையில் ஒரு தனியார் நிறுவனத்தில் கணக்கு வழக்கும் பார்க்கும் அலுவலராய் சேர்ந்தது அந்த குருவி. மற்ற குருவியைப் போல நானும் பிறந்தோம், படித்தோம், பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று எண்ணிய தருணத்தில் அந்த குருவிக்கு தான் பிறந்ததின் நோக்கத்தையும் நான் படித்ததின் அனுபவத்தையும் கொண்டு தான் கற்றதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆசிரியர் பணி மீது ஒரு அளவதிய காதல் கொண்டது அந்த குருவி. அதன் காரணமாக தன்னுடைய பணியினை விட்டுவிட்டு வணிகவியல் ஆசிரியராக திருப்பத்தூர் டொன்போஸ்கோ பள்ளியில் சேர்ந்தது அந்த குருவி. திறமைசாலி குருவி அல்லவா, அதனால் ஆசிரியராக மட்டுமில்லாமல் பணியாற்றும் பொழுது டொன்போஸ்கோ வார்டனாகவும், ஹவுஸ் மாஸ்டராகவும், கிரிக்கெட் கோச்சாகவும், குஷ் மாஸ்டராகவும் இன்னும் பல துறைகளில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது அந்த குருவி. திறமைகளை பறைசாற்றி கொண்டு பறந்து கொண்டிருந்த அந்த குருவியின் வாழ்க்கையில் ஒரு தென்றல் காற்று வீசியது. இந்த தென்றல் காற்று ஸ்ரீவித்யா என்னும் துணைவியாரை கரம் பிடிக்க செய்தது அந்த குருவியுடன். துணைவியாரும் சளைத்தவரல்ல. சின்ன கஸ்நாயக்கன்பட்டி பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றது அந்த குருவியும். எல்லாம் வல்ல அந்த இறைவனின் அருளால் அந்த குருவிகளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அம்மனின் அம்சம் என்பதால் லக்ஷ்மி என்று பெயர் பெற்றது அந்த குட்டி குருவி. அந்த குருவிக்கு அரசாங்க ஆசிரியராக வேண்டும் என்பது ஆசையாக இருந்தது. அதனால் 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்வில் ஒரே ஒரு பணியிடம் மட்டுமே இருக்கும் சூழலில் தன்னுடைய திறமையினை வெளிக்காட்டி அந்த ஒற்றை பணியிடத்தை தன் திறமையால் நிரப்பியது அந்த குருவி. அரசாங்க ஆசிரியராக சந்தூர் பள்ளியில் சேர்ந்தது அந்த குருவி. சேர்ந்த நாள் முதலே அயராது உழைத்து தொடர்ந்து 3 ஆண்டுகள் 100% தேர்ச்சி விகிதத்தை வழங்கியது அந்த குருவி. அதனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே சிறந்த ஆசிரியர் என்னும் பட்டத்தோடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை வலம் வந்து கொண்டிருந்தது அந்த குருவி. பின்னர் புதுப்பேட்டை ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணி சேர்ந்தது அந்த குருவி. 14 ஆண்டுகள் அங்கே பணியாற்றி கிரி சமுத்திரம் என்னும் ஊரில் தலைமை ஆசிரியராக முதல் முறையாக தான் குருவி என்பதனை கடந்து ஒரு பருந்து என்ற நிலையினை இந்த உலகிற்கு தன்னை அடையாளப்படுத்தியது அந்த குருவி. பின்னர் தான் பணியாற்றிய புதுப்பேட்டை ஆண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று இன்று வரை தன்னுடைய பணியினை சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கின்றது அந்த குருவி. இல்லை, அந்த பருந்து ஊர்க்குருவியாக பிறந்து பருந்தாக மாறி தன்னுடைய கடின உழைப்பால் முன்னேறிய நம் அனைவரையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பருந்து
நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் என்பதனை பெருமையோடு பறைசாற்றுகின்றோம். அதிகாரம் கையில் இருந்தாலும் அன்பினால் எதையும் செய்ய வல்லவர். சிரித்த முகத்தோடு அனைத்து செயல்களையும் சிறப்பாக செய்ய வல்லவர். எடுத்த செயலில் தன்னுடைய முழு ஈடுபாடையும் கொடுக்க வல்லவர். அனைவரையும் ஒரே குடும்பமாக எண்ணி அரவணைத்து அன்புமலை பொழியக்கூடியவர். இத்தனை பெருமைகளை, இத்தனை மகிழ்ச்சிகளை நமக்கு வழங்கியவர் இன்று பணிவு நிறைவு விழா என்ற ஓர் அதிர்ச்சியையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். காலத்தின் கட்டாயம் இதையும் கடந்து செல்லதான் வேண்டும். ஐயா, விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை. நீங்கள் இன்று வரை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னும் விதையினை இந்த சமூகத்தில் விதைத்திருக்கின்றீர்கள். நாளை சமூகம் சரித்திரம் படைக்கும் சமூகமாக அமையும். அந்த சரித்திரத்தில் உங்கள் பெயர் இடம்பெறும். அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இனி இருக்கக்கூடிய நாட்களில் மனநிறைவோடு செலவழியுங்கள். எல்லாம் வல்ல அந்த இறைவன் உங்களோடு துணை நிற்கட்டும். இன்று மட்டுமல்ல, என்றும் உங்கள் பாதையில் பயணிக்கும் அன்பு உறவுகளாக புதுப்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும், உங்களோடு பணியாற்றிய உங்கள் தோழமைகளாகிய ஆசிரியர் பெருமக்களாகிய நாங்களும் நன்றி. உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்கி மகிழ்கின்றோம். வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.